உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை, சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை. இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்க்களமான கிருஷ்ண ஜெயந்தி 26/8 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள்தான் ஓணப்பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாள், பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள், இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். துலாம் ராசி தூள் கிளப்பும் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆவணி மாதத்துக்குத்தான் நன்றாக பொருந்தும். அதாவது இவர்கள் அஷ்டம குரு என்று மனதளவில் இதனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று இதனால் வரை வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் வீட்டிற்கு வருவது என்பது ஜோதிட ரீதியாக 6-8 தொடர்பு என்பது ஒரு விதத்தில் ஒரு நேரங்களில் நமக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். குரு என்ற கிரகம் இந்த ராசிக்கு கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். இவர்களுக்கு தூள் கலப்புவது போல் என்ன இருக்கு அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு இதனால் வரை இவர்களுக்கு ஏதோ ஒரு தடை, நாம் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நபர் இல்லை, நமக்கென்று வரும்பொழுது மட்டும் அது நமக்கு வரமாட்டேங்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நபர்களுக்கு முதலாவதாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில், அதாவது 27ஆம் தேதி 9ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கிறது. இதனால் இந்த 8ஆம் வீட்டின் தீய பலன்கள் இவர்களுக்கு விடுதியாகிறது. இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு கிரகம்தான். அவர் சூரியன், லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அவரே பாதகாதிபதியாக வந்தாலும் லாபத்தை அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இவர் என்ன செய்ய போகிறார்? இவர் தனது சொந்த வீட்டில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்கிறார். இதைத்தான் துலாம் தூள் கலப்பும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு லாபம் என்பது கிரகங்கள் ரீதியாக கண்டிப்பாக வரும். அதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ள வேண்டும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தின் அதிபதி 10ஆம் வீடு ஜீவனத்தில், அதாவது புதன் 10ஆம் வீட்டில். இதனை தர்மகர்மாதிபதி யோகம் என்றுதான் ஜோதிடம் சொல்கிறது. 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் தொடர்பு என்பது தர்மகர்மாதிபதி யோகம். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரிய புத ஆதிபத்தியம் என்று மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி லாபத்தில், அதாவது இவர்களது பாக்கியத்தால் லாபம், லாபத்தால் பாக்கியம். இது என்னவென்றால், இவர்கள் வாங்கி வைத்திருந்த அந்த சொத்துக்களாக இருந்தாலும் அல்லது ஆர்னமெண்ட்ஸ், உலோகங்கள், நகைகளாக இருந்தாலும் ஒரு நல்ல விலை என்பது இவர்களுக்கு கிடைக்கும். அந்த பூமியால் நல்ல ஆதாயம் என்பதை இவர்கள் பெற முடியும். ராசியாதிபதியே லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில்
கிட்டத்தட்ட ஒரு 50% சஞ்சாரம் செய்கிறது. அதனால் இவர்களது லாபஸ்தானம் என்பது சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களால் வலுப்பெறுகிறது. இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சனி என்ற கிரகம் புதன் சுக்கிரனை அபிவிருத்தி செய்கிறது பார்வை பலத்தால். இதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏனென்றால் 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம். குழந்தைகளுக்கு அபிவிருத்தி படிப்பாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்கள் ஒரு நல்ல அனுகூலத்தை பெற முடியும். இங்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் பார்வையாக வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் இவர்களது தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி, பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி. வெற்றி ஸ்தானாதிபதி குரு 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை, வெற்றி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் இவர்களது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பது, இது நாள் வரை இவர்கள் வாங்கியிருந்த கடனை அடைப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் நல்ல அபிவிருத்தி என்பதை எதிர்பார்க்க முடியும். சுக்கிரன் என்ற கிரகம் ராசிக்கு 12ஆம் வீட்டில் போனாலும், 12ஆம் வீடு என்பது முதலில் சுக்கிரனுக்கு பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. இங்கு அவர் நீசமடைந்திருந்தாலும் ஒரு இடத்தில் நீசபங்க ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. இந்த வீட்டுக்குத்தான் குருவின் பார்வை வந்து விடுகிறதே. சுக்கிரன் கேது கூட்டணிக்கு குரு பார்வை வந்து விடுவதனால் இதன் நெகட்டிவான தீய பலன்கள் கட்டுப்பட்டு அனுகூலமான பலன்கள் என்று வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், வெளிநாட்டிலிருந்து வருமானம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், பல இயந்திரங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழலாக இருந்தாலும், நாமே வெளிநாட்டுக்கு சென்று செட்டிலாக வேண்டிய ஒரு அமைப்பாக இருந்தாலும், நல்ல அபிவிருத்தி என்பதை இவர்கள் இந்த மாதம் முழுவதுமே எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். குறிப்பாக 6ஆம் வீட்டில் ராகு என்ற இந்த ஒரே ஒரு விஷயமே இவர்களுக்கு போதும். ஏனென்றால் 3, 6, 11 வீடுகளில் இந்த அசுப கிரகங்கள் நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்தும். 6ஆம் வீட்டில் ராகு என்பது மளமளமளவென்று இவர்களை மேலே தூக்கிவிடும். குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், இயல், இசை, நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் சாதனை செய்ய வேண்டும் என்ற அமைப்பில் இருப்பவர்கள் ஒரு நிகரற்ற வெற்றி மட்டும் பெறாமல் அனைவரது கவனமும் அனைவரது பார்வையும் நம் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் ஆட்சி. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிதாக ஒரு முயற்சி, அதாவது புதுசாக ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறேன், புதுசாக ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்க்க போகிறேன், அவர்களுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கொடுக்க போகிறேன் என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதற்குண்டான நபர்களிடம் அவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு ட்ரையல் அண்ட் எரர் இல்லாமல் இது நாள் வரை ரொட்டீனாக என்ன செய்து வந்தார்களோ அதே விஷயத்தை செய்வது புத்திசாலித்தனம். இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் என்னவென்றால், இந்த லாபஸ்தானாதிபதி ஆட்சி என்பது துலாம் ராசி இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக தூள் கலப்பக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் கேது என்ற கிரகம் குருவின் பார்வை வந்துவிட்டதனால் அதன் கெடுதலான பலன்கள் கட்டுப்படும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, இதே 4ஆம் வீட்டில் செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை செவ்வாயும் பார்ப்பதனால் இவர்களது பூமி, வாகனம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.